சஞ்சய் கிருஷ்ணா யூடியூப் சேனலில் இன்றைக்கி நான் குருமா குழம்பு செய்ய போகிறேன். பன்னீர் குருமா குழம்பு. அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். பன்னீர் வந்து 200 கிராமு, பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், அன்னாச்சி பூ, 4 ஏலக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சும்மா ஒரு கையளவு இவ்வளோ எடுத்தால் போதும். இவ்வளோ அளவு பொட்டுக்கடலை, இவ்வளோ மல்லாட்டை பயிர், ஒரு 5 முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, ஒரு 6 பச்சை மிளகா, 2 வெங்காயம் மொத்தத்திலே வதக்கிறதுக்கு கொஞ்சம், அரைக்கிறதுக்கு கொஞ்சம். மொத்தம் இது 2 வெங்காயம், இது 2, மொத்தம் 4 வெங்காயம், 4 தக்காளி தான். இதில் 2 வெங்காயம், 2 தக்காளி தனியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு. இதில் வந்து குழம்பு கூட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, இதை வதக்கிட்டு இதை அப்படியே குழம்பு கூட்டிடலாம். இது வந்து ஒரு அரை மூடி தேங்காய், இதுக்கு தேவையானதான். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு வதக்கலாம், தனியாக வதக்கலாம், தனியாக குழம்பு வச்சிடலாம். 2 பேருக்கு சேரும். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. இது வந்து நம்ம வதக்கி அரைக்கிறதுக்காக இப்போ இது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி, தேவையான அளவு எண்ணெய். இது உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்குங்க. இப்போ வந்து சும்மா ஒரு பட்டை, இதில் பட்டை 1, இது வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, இது 3, இது லவங்கம், அதுக்கு தாளிக்கிறது தான். இதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம், ஒரு 4 லவங்கம், இஞ்சி இலை 2 ஏலக்காய், அன்னாச்சி பூ. இப்போ அதை நல்லா கலக்கிட்டாங்க. இது நல்லா கொஞ்சம் நேரமாக வரட்டும். இது வதக்க நம்ம எந்த தூள் போடல. சிக்கன் மசாலா, கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை. இது வதக்கிட்டு அரைச்சாவே போடும். அதனால தான் இது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி, இதெல்லாம் வதக்கிட்டு அப்படியே அரைச்சிடலாம். முந்திரி பருப்பு, பூண்டு போட்டுருக்கேன். பூண்டு சொல்ல பூண்டு, பச்சை மிளகா முழுசாக போட்டால் வெடிக்கும். அதனால் நான் பாதி பிறகு ஒரு 6 மிளகா போட்டுக்கணும். நான் வந்து மிளகா தூள் போடல, அதனால் மிளகா பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் உங்களுக்கு தேவையற்ற காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கங்க. பச்சை மிளகா முழுசாக போட்டால் வெடிக்கும், அதனால தான் சுட்டு போடுறேன். கிள்ளி போட்டுக்கங்க. கொஞ்சம் அதில் போட்டு இதில் கொஞ்சம் அப்படியே போட்டு காய்ச்சிருந்தா எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டு இப்போ அரைக்கிறதுக்கு எல்லாம் நல்லா வதங்குது. நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து என்னென்னா தேங்காய் அரைக்கணும். இது கூட ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இதை அரைச்சிட்டு வடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம இப்போ வதக்குறோம்ல, பட்டை, லவங்கம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், இதெல்லாம் இது 2வது போட்டு அரைங்க. இதுலேயே கொஞ்சம் இதை போட்டு அரைச்சிடலாம். நல்லாயிருக்கும் வாசனையாக. கொத்தமல்லி தழை கொஞ்சம். உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்வேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கங்க. தக்காளி பழம் 2 வெங்காயம், 2 தக்காளி பழம், இதெல்லாம் போட்டு தனியாக அரைக்கணும். இதில் வந்து இப்போ நல்லா அது வதங்கினோடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டுனா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுங்க. நல்லா வதங்கிறதுக்காக தான் போடுறோம். தக்காளி நல்லா வதங்கும். மல்லாட்டை பயிர் இதுலேயே வதக்கிடுங்க. பொட்டுக்கடலை, மல்லாட்டை பயிர், பொட்டுக்கடலை, இந்த வெங்காயம் தக்காளி கூட வதக்கிட்டு அரைக்கிறதுக்காக தான் இது. ஒரு வதக்கிட்டு அரைச்சிடலாம். பொட்டுக்கடலை, மல்லாட்டை பயிர், முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, எல்லாம் பெருஞ்சீரகம் போட்டு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஒரு 6 மிளகா, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இது வைங்க குருமா குழம்பு. இதே கிரேவினா இது கொஞ்சம் கட்டியாக வைக்கணும். இப்போ இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் போட்டலாம். அதனால் நான் கொஞ்சம் குருமா குழம்புலாம் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறதுக்காக தான் இது. இல்லைன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை இறக்கிடலாம்.
இப்போ என்ன செய்யணும், இந்த தேங்காய் இந்த இதை கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து தேவையான அளவு வெங்காயம் எடுக்கிறேன். அது அன்னாச்சி பூ, பெருஞ்சீரகம் போட்டு 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு 4 லவங்கம். இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது தனியாக, இது குழம்புக்கு. இது தனியாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் போட்டு இது நல்லா வதங்கும். இதில் வந்து பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, ஏலக்காய், பெருஞ்சீரகம், வெங்காயம் இப்போ இதை நல்லா பொன்னூறுல வறுத்து இப்போ தக்காளி பழம் இதில் போடணும். தக்காளி நல்லா வரணும்னு உருளைக்கிழங்கு 3 வேக வச்சு வச்சுருக்கேன். 3 கிழங்கு எடுத்து சின்ன சின்ன நறுக்கி வேக வச்சு வச்சுருக்கேன். இது வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் இது வதங்கத்துக்குள்ள இது எல்லாத்தையும் அரைச்சி வந்துடும். வதங்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு. வேக வச்சு தான் இது வதங்க தேவைப்படுமா, நான் எண்ணெயில் போட்டேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை எல்லாமே போட்டு நான் உங்ககிட்ட காமிச்சேன். இதை அப்படியே அரைச்சி ஊற்றி வந்துட்டான். தேங்காய் 1/2 மூடி தேங்காய். நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ கெட்டியாக வைக்கலாம், கொஞ்சம் குழம்பு போல வைக்கலாம். கெட்டியாக தான் வைக்கிறேன். இதுக்கு வந்து பச்சை மிளகா காரமே போதும். ஏன்னா மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கேன். இஞ்சி, பூண்டுலாம், பச்சை மிளகா வந்து ஒரு 6-7 மிளகா போட்டிருக்கேன். இந்த காரமே போதும். இப்போ தேவையான அளவு உப்பு. இறங்குறது வந்து இது கொச்ச உடனே தான் போகும். பன்னீர் அரிஞ்சு வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. இதுமாரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உப்பு தேவையான மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே போடணும், நான் போடல. நீங்கள் மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி வதக்குள்ளே போட்டுருங்க. நான் மறந்துட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க, அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கும். பன்னீர் குருமா வந்து ரெடி ஆகிடுது. இது நல்லா எல்லாம் நம்ம வதக்கி தானே செய்கிறோம். ஆனால் நல்லா கொதிக்கணும். ஆனால் கொஞ்சம் கிண்டி விடுங்க. இதில் மல்லாட்டை பயிர் போட்டு கலப்புறோம்ல, அந்த குழம்பு தன்மை கொஞ்சம் இருக்கும் லைட்டாக. அதனால் அப்படியே விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விடுங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இது எல்லாத்தையும் சாப்பிடலாம். வந்து கெட்டியாக தான் இருக்குது. அப்படியே ஒரு கரண்டி வச்சு இப்போ இது போட்டுடலாம். இப்போ பன்னீர் போட்டுடலாம். அப்படியே ₹200 எல்லாரும் சாப்பிடலாம் தாராளமாக. பீஸ் அப்படியே செஞ்சுட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். அப்படியே லைட்டாக அப்படியே கிண்டிட்டோம்னா கெட்டியாக வைங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியானா அது கிரேவி. இது கொஞ்சம் குருமா குழம்புனா எல்லோரும் சாப்பிடலாம் கொஞ்சம் தாராளமாக. இது கொஞ்சம் தான் இதையே போட்டு நீங்கள் அப்படியே கிரேவி போல கூட செய்யலாம். கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த கிரேவி நல்லா கிண்டி வரக்குள்ள நம்ம இறக்கிடலாம். இது போட்டு ஒரு 5 நிமிஷம், பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இதெல்லாம் இறங்கும், நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவிலாம். அதில் கொஞ்சம் உப்பு திட்டமாக உப்பு போட்டுக்கங்க. இது சூப்பராக இருக்கும். இது 10 பேர் சாப்பிடலாம். இப்போ நான் வச்சுக்கிறது. நீங்கள் 5 பேருக்கு வேணால் கொஞ்சம் இதில் பாதி அப்படியே செஞ்சுக்கணும். பன்னீர் ஒரு 100 வாங்கிக்கலாம். 4 பேர் செய்யணும். நான் வந்து இப்போ 8 பேருக்கு செய்கிறேன்.
அதனால் கொஞ்சம் அதிகமாக போடுறோம். 200 100லேயும் செய்யலாம். இது ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சம் 4 முந்திரி பருப்பு அரை முடியில பாதி தேங்காய் பட்டை லவங்கம் நம்ம கறி குழம்பு தாளிக்கிறப்படி திட்டமாக எடுத்து அப்படியே வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கி அரைச்சிடணும். கொஞ்சம் அப்படியே தயாரிக்கணும். அவ்வளோ குழம்பு நல்லா கொச்சிடுது. இப்போ நம்ம இறக்கிடலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டனா ஒன்றா வரும். சூப்பராக இருக்கும். இந்த மலாட்டை பயிறு பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு இதெல்லாம் போடுறது குழம்பு அப்படியே இதுதான் அந்த சால்னா வாசனை அடிக்கும். குருமாவுக்கு எல்லாமே இந்த மெத்தடு தான். ஆனால் நல்லாயிருக்கும். இது நம்ம இது பன்னீர் போட்டு செய்யணும். இது குழம்பு நிறுத்திடலாம். அடுத்து நிறுத்திடலாம். பன்னீர் குருமா ரெடி ஆகிடுது. இதுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி குருமா செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது. ஆனால் கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம மலாட்டை பொட்டுக்கடலை போட்டுருக்கோம். கொஞ்சம் குழம்பு நல்லா கிண்டி விட்டுனே செஞ்சால் சூப்பராக இருக்கும்.